के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. இந்த உலகம் இப்போ சுடுகாடாக மாறிடுச்சு. அதனால் இதன் மேலே நீங்கள் மனசை ஈடுபடுத்தாதீங்க. இதிலேருந்து உங்கள் மனதை விலக்கி பாபா சொல்கிறாங்க, சொர்க்கத்தை நினைவு செய்யுங்க, நான் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியை நினைவு செய்யுங்கிற பாபா. அதனால தான் புரிய வைக்கிறாரு, இந்த உலகமானது ரொம்ப பழசாயிடுச்சு. எப்படி பழைய பொருள் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பொருளை மண்ணோட மண்ணாக அப்படியே போட்டுருவாங்க, அது மண்ணோட மண்ணாக அப்படியே ஆயிடும், அது பழசாய். அதே போல் தான் இப்போ முழு உலகமுமே மண்ணோட மண்ணாக ஆகப்போகுது, ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. அதனால் பாபா சொல்கிறாங்க, இதன் மீது நீங்கள் புத்தியை ஈடுபடுத்தாதீங்க. சிலர் இந்த உலகத்தையே சொர்க்கம் நினைக்கிறாங்க, ஆனால் அது தவறுங்கிற. இப்போ 100 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம பாபா சொல்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு, ஃப்ளைட்டு விமானம் எல்லாம் வந்திருக்கு, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கட்டிகிட்டே போகிறாங்க. இதெல்லாம் மாயாவோட ஒரு வெளிப்படையான ஒரு பகட்டு ஷோன்னு சொல்கிறார். உள்ளே எதுவுமே கிடையாது, இதில் சுகமும் கிடையாது, எந்த ஒரு சாந்தியும் கிடையாது, எல்லாமே துக்கம் கொடுக்கக்கூடியது தான், எல்லாமே பழசுதான்னு சொல்கிறார். அதனால் பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் அல்ப காலத்திற்கான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கே தவிர, இந்த உலகத்தை சொர்க்கம்னு சொல்கிறவங்களுக்கு பாபா சொல்கிறாரு, இது டெம்பரவரியான ஒரு தற்காலிகமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியலான ஒரு சொர்க்கம் தான் சொல்ல முடியும், இது உண்மையானது இல்லைங்கிறார். இப்போ உண்மையானது எது? பாபா அதுக்கு தான் புரிய வைக்கிறார். சத்தியுகத்தோட ஆஸ்தி, சொர்க்கத்தோட ஆஸ்தி, அதுதான் உண்மையான சொர்க்கம், நான் அது உங்களுக்கு இப்போ கொடுக்குறேங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, அந்த மாதிரி உலகத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இப்போ என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, இந்த துக்கதாமத்தை நினைவு செய்யாதீங்க, அப்பாவையும் ஆஸ்தியும் நினைவு செய்யுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஏழை குழந்தைகள் தான் இப்பொழுது ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன் அப்படின்னா, சாதாரண குழந்தைகள், சாதாரணமாக இருக்கிறவங்க தான் பாபா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ டைரெக்டாக பரமாத்மாவோட குழந்தைகளாக ஆயிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் டைம் இருக்குது, அவங்க தான் படிக்கிறாங்க, சத்கதியை அடையிறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமாட்டாங்கங்கிற. வந்தாலும் கொஞ்சம் தான் படிப்பாங்க. அவங்களுக்கு பாபாவை நினைவு செய்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க நினைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், நிறைய பொருள் இருக்கும், சொத்து இருக்கும், மனசு புத்தி அதில் தான் போகும். அதனால் நீங்கள் தான் மிகப்பெரிய ஆஸ்தி எடுக்கிறீங்கிறார். சாதாரணமான ஏழைகளாக இருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய பணக்காரங்களாக லக்ஷ்மி நாராயணோட ராஜ்யத்திற்கு போயிடுறீங்க. மிகப்பெரிய பணக்காரர்களாக ஏழையாக தான் ஆயிடுறாங்கங்கிறார். அவங்கெல்லாம் அவ்வளோ உயர்ந்த நிலையை அடையிறது இல்லைங்கிறார். பாபா சொல்கிறாங்க, இந்த லக்ஷ்மி நாராயண் கூட எப்படி அவ்வளோ உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க, இது யாருக்கும் தெரியறதில்ல. அவ்வளோ ராஜ்யங்கிறது எவ்வளோ உயர்ந்த ராஜ்யத்தை செய்தாங்கன்னு தெரியாதுங்கிற. ஏன்னா பாபா நமக்கு புரிய வைக்கிறாரு, இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் சாதாரண பஞ்சாயத்து பிரசிடெண்ட் ஆகிட்டாங்கனாலே அவங்களுக்கு எவ்வளோ ஒரு போதை குஷி இருக்கும். இப்போ லக்ஷ்மி நாராயணுக்கு எவ்வளோ ஒரு போதை குஷி இருக்கும். அப்படிப்பட்ட ராஜ்யத்திற்கு நீங்கள் போக போகிறீங்கிற. மேலும் பாபாவோட சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ அதுதான் தீர்த்தஸ்தலம்ங்கிறார். மிகப்பெரிய தீர்த்தஸ்தலமாக இருக்குது. எப்படி தீர்த்தஸ்தலங்களில் பணம் இருக்கிறவங்க தர்மசாலையெல்லாம் கட்டுறாங்க, அது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது. எல்லோரும் போய் தங்கி கடவுளை நினச்சி சத்கதி அடையிறதுக்காக போகிறாங்கன்னா அங்கே தங்கிறதுக்கான ஒரு இடம். இப்போ அவங்களுக்கு அந்த வருமானம் செய்கிறது, புண்ணியத்தோட வருமானம், அது அல்ப காலத்திற்கானது. அதே போல் பாபா சொல்கிறாங்க, உங்கள் இடம் உண்மையிலும் உண்மையான உயர்ந்ததிலும் உயர்ந்த தீர்த்தஸ்தலம் பாபாவோட சென்டர். இங்கேயும் தொழில் கிடையாதுங்க, இங்கே எந்த பிஸ்னஸ் கிடையாது. இங்கே எல்லோரும் மிக உயர்ந்த நிலையை சத்கதி அடைகிறாங்க. அப்போ இதை இந்த மாதிரி சென்டர் திறக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய வருமானங்கிறது அவங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்கிறார் பாபா. மேலும் கும்ப மேலாக்க எவ்வளோ பேர் போகிறாங்க தூய்மை ஆகிறதுக்கு, ஆனால் வேறு யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, அங்கே போயிட்டு தூய்மையாக முடியாதுன்னு. ஆத்மா இறக்கை கட் பண்ணப்பட்டுருச்சு. இறக்கைங்கிறது என்ன? யோகா, பாபாவோட நினைவு. அது இருந்து தூய்மையானதானே மேலே போக முடியும், அது இல்லைன்னா எப்படி போகிறது? இப்போ பாபா அதை தான் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் மன்மனா பாபாவாக இருங்கங்கிறார், என்னை நினைவு செய்யுங்கிறார். ஆத்மா தூய்மையாகும், அப்போ தான் பரம்தாமருக்கு இப்போ நீங்கள் போக முடியுங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. அப்போ இங்கே உங்களுடைய லட்சியமே இப்போ தூய்மையாகணும், மற்றவர்களுக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் தூய்மையாக மாற்றணும். அப்பா மற்றும் ஆஸ்தி இதை தானும் நினைவு செய்யணும், மற்றவங்களையும் நினைவு செய்ய வைக்கணும்னு பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க. வாங்க அவரோட முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 15/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த உலகம் சுடுகாடாக ஆகப்போகிறது.
ஆகவே இதன் மீது மனதை செலுத்தாதீர்கள், சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஏழை குழந்தைகளாகிய உங்களைப் போன்று அதிர்ஷ்டசாலி உலகத்தில் யாரும் இல்லை, ஏன்? பதில்: ஏனென்றால் ஏழை குழந்தைகளாகிய நீங்கள்தான் நேரடியாக பாபாவுடையவராக ஆகியிருக்கிறீர்கள். இதனால் சத்கதி என்ற சொத்தும் கிடைக்கின்றது. ஏழை குழந்தைகள் தான் படிக்கிறார்கள். பணக்கார குழந்தைகள் கொஞ்சம் படித்தாலும் அவர்களுக்கு பாபாவின் நினைவு இருப்பது கடினமாக இருக்கும். உங்களுக்கு கடைசியில் பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வராது. ஆகவே நீங்கள் அனைவரையும் விட அதிர்ஷ்டசாலிகள். பாடல்: மனதின் துணை உடைந்து போகக்கூடாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். மேலும் குழந்தைகள் இந்த உலகம் சுடுகாடாக ஆகப் போகின்றது என்பதை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். முன்பு இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது பழையதாகிவிட்டது. ஆகவே இதற்கு சுடுகாடு என்று கூறப்படுகிறது. அனைவரும் மண்ணாக ஆக வேண்டும். எல்லாரோட சரீரமும் மண்ணோட மண்ணாக போகிற டைம் வந்துருச்சு. பழைய பொருளெல்லாம் மண்ணில் இடப்பட்டால், அதாவது மண்ணில் ரொம்ப பழசாயிடுச்சுன்னா அதை போட்டு அப்படி என்ன பண்ணிடுவாங்க, புதைச்சிடுவாங்க. மண்ணிலே அது கலந்து போயிடுது. இது குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் இதெல்லாம் புரிஞ்சுருக்கீங்க. இப்போ முழு உலகமே அப்போ மண்ணோட மண்ணாக போகுது. ஏன்னா அது ரொம்ப பழசாயிடுச்சு. உலகத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் இந்த விஷயங்கள்லாம் தெரிவதில்லை. சில வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கூட அழிவுக்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய நம்முடைய தந்தை மீண்டும் வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவேளை இந்த சுடுகாட்டில் மனதை வைத்திருந்தால் என்னாகும்? நஷ்டம் நமக்கு தாங்கிற நஷ்டம்தான் என்பதை நீங்கள் இப்போ புரிந்து கொண்டீர்கள். இதில் எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது. இப்பொழுது நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தோட ஆஸ்தியை போன கல்பத்தில் எப்படியோ அதே போல் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியும் மன்மனாபவ என்ற நினைவிலிருந்து அடி எடுத்து வைக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு அடியும் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம செய்யக்கூடிய சங்கல்பம், பேச்சு, முடிவுகள், செயல்கள் எல்லாமே மன்மனாபவ பாபாவோட நினைவில் இருக்கணும். மனது அவர்கிட்ட இருக்கணும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கிற பாபாவோட நினைவில் இருக்கிறதுனால நம்ம சொர்க்கத்தை ஆஸ்தியை அடைஞ்சிடலாம். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவங்களாக மாறிடலாம். பாரதம் சொர்க்கமாக இருந்தது, மற்ற எந்த கண்டமும் சொர்க்கமாக ஆகிறதே இல்லை. இது மாயா ராவணனோட ஒரு வெளிப்பகட்டாக இருக்குது. இப்போ உலகத்தில் என்னெல்லாம் பார்க்குறாங்களோ, இப்போ பார்த்தாலே சில பேருக்கு இது சொர்க்கம் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதெல்லாம் மாயாவோட பகட்டு. இது கொஞ்ச காலத்திற்கு தான் இருக்க போகுது. இது ஒரு பொய்யான ஒரு வெளிப்படையான ஒரு விஷயமாக இருக்குது, அவ்வளோதான். உள்ள ஒன்றும் இல்லை. பொய்யான மாயை, பொய்யான ஒரு சரீரம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது கடைசி நேரத்தோட ஒரு வெளிப்பாடாகும். இந்த அதாவது வெளியே பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது, ரொம்ப பகட்டாக வெளியே தெரியுது, ஆனால் உள்ள எதுவுமே கிடையாது. இவைகளை பார்த்து சொர்க்கம் இப்பொழுது இருக்கிறது என்று நினைக்கின்றார்கள். முன்பு நரகமாக இருந்தது என்று நினைக்கிறார்கள். அப்போ இப்போ தான் சொர்க்கம் உலகம் அப்படின்னா முன்னாடி எப்போ நரகமாக இருந்ததா? பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறாங்க. 100 வருஷத்துக்குள்ளே வந்தது தான் எல்லாமேங்கிறார் பாபா. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் மேலே மேலே கட்டுறாங்க. டெலிஃபோன் ஆகட்டும், இல்லை எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், ஃப்ளைட்டு, விமானம் ஆகட்டும், இது எல்லாமே 100 வருஷத்துக்குள்ளே உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் அது எவ்வளவு வெளியில் பகட்டாக இருக்குது. ஆகவே சொர்க்கம் இங்கே தான் இருக்குது, இப்போ தான் இருக்குதுன்னு மனிதர்கள் நினைக்கிறாங்க. பழைய டெல்லிலாம் என்ன இருந்தது? ஓல்டு டெல்லிங்கிறாங்களே, அப்போ என்ன இருந்தது? இப்பொழுது அது நியூ டெல்லி அப்படின்னு கொஞ்சம் எல்லாத்தையும் புதுப்பித்து நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கு. பாபா சொல்கிறாங்க, பெயரே புது டெல்லி அப்படின்னு சொல்லி மாற்றி வைத்து விட்டார்கள். புதிய உலகம், ராமராஜ்யம் தான் இப்போ நமக்கு வேணும், அதுதான் சொர்க்கமாக இருக்கும். இதை காந்திஜி கூட விரும்பினார். இப்போ இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு தற்காலிகமான, அதாவது டெம்பரவரியான வெளிப்பகட்டாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இப்பொழுது உருவாக்குகின்றார்கள். மேலே 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 100 மாடி 1000 மாடி கூட உருவாக்குறாங்க. இதற்கு செயற்கையான சொர்க்கம்னா சொல்லப்படுகிறது, உண்மையான சொர்க்கம் கிடையாது. இது அல்ப காலத்திற்கான விஷயங்கள். இதனுடைய பெயர் சொர்க்கம் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும் இல்லை? இங்கே எவ்வளவு தான் அப்படி சயின்ஸோட டெவலப்மெண்ட் காட்டியிருந்தாலும், எவ்வளவு தான் அதனுடைய சுகம் இருந்தாலும் இது நரகம் தான்னு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கிற. இதனுடைய பெயர் நரகம் தான். நரகத்தோட ஒரு வெளிப்பகட்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது அல்ப காலத்திற்கான கொஞ்ச நேரத்திற்கான பகட்டாகும். இப்பொழுது இது முடிந்து போகும் தருவாயில் இருக்கிறது. அதுவும் கடைசி நேரத்துக்கு வந்துடுச்சு.
சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு பாபா இப்பொழுது கூறுகிறார். ஒன்று பாபா சொர்க்கத்தை நினைக்க சொல்வார். இப்போ டைம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போகணும், இந்த பழைய உலகம் மண்ணோட மண்ணாக போகுது, அதனால் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்க. அனைத்து மனிதர்களும் அமைதியை தேடிக்கொண்டு தானே இருக்கிறாங்க. எங்கிருந்து அமைதி கிடைக்கும்? உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? இந்த கேள்வியெல்லாம் முழு உலகத்துக்கும் இருக்குது. எல்லாருக்கும் இந்த கேள்வியெல்லாம் வருது. எப்படி இந்த முழு உலகத்துலேயும் அமைதியை கொண்டு வருது? ஒவ்வொருத்தரோட மனிதனோட மனசில் எப்படி அமைதியை கொண்டு வருது? இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு நினைக்கிறாங்க. நாம் அனைவரும் உண்மையான சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நம்ம வீடே சாந்தி தாம். ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தில் சாந்தமாக இருக்கின்றோம். எவ்வளோ ஸ்வீட் சைலன்ஸில் நம்ம இருப்போம். பிறகு இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். அதுவும் குழந்தைகளாகி உங்களுக்கு தான் தெரியும். அமைதியாக இருந்தவங்க இங்கே என்ன பண்ணுறோம்? வந்து நடிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் சாந்தி தாமம் வழியாக சுகதாமம் செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாந்தி தாம் போகணும், அதுக்கப்புறம் சுகமான சொர்க்கத்திற்கு வரணும். ஒவ்வொரு ஆத்மாவின் புத்தியிலும் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் நம்முடைய வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்கின்றோம் என்று இருக்கின்றது. எல்லாரும் மேலே தானே போய் சேரணும்னு சொல்கிறாங்க. இங்கே அமைதியின் விஷயம் இருக்க முடியாது. கஷ்டம் வந்தால் கூட பேசாமல் அமைதியாக மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது அவங்களுக்கு தெரியுது, துக்கமான உலகம். சத்தியுகம் தூய்மையான உலகம், கலியுகம் மிக அழுக்கான உலகமாக இருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்து கொண்டீர்கள். உலகத்தில் இருப்பவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது. இப்போ அழிய போது புது யுகம் வரணும்லாம் தெரியாது. எல்லையற்ற தந்தை நமக்கு சிருஷ்டியோட சக்கரத்தின் முதல் கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். அதெல்லாம் புத்தியில் இருக்குது. நமக்கு புரியுது என்ன யுகம் நடக்குது, எதை கடந்து வந்தோம், என்ன வரப்போகுதுன்னு தெரியுது. பிறகு எப்படி தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் தர்மங்களை ஸ்தாபனை செய்கிறார்கள். உலகம் எப்படி சிருஷ்டி சுற்றுது, எந்தெந்த தர்மம் எப்பப்போ யார் படைக்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. பிறகு எப்படி தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் வராங்க. இப்பொழுது இந்த சிருஷ்டியில் எவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். பாரதத்திலும் பலரும் இருக்கிறார்கள். பாப்புலேஷன் அதிகம். பாரதத்தில் நிறைய பேர் இருக்காங்க. பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது இந்த மாதிரி நிறைய பேர் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பாபா சொல்கிறாங்க பணக்காரர்களாக நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே பணக்காரங்க தான். வேறு எந்த தர்மமும் அங்கே கிடையாது. தேவி தேவர்கள் அவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு தினந்தோறும் பாபா முரளி சொல்லி என்ன பண்ணுறாரு? புத்துணர்வு அடைய வைக்கின்றார். அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் கூட இது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்குது. பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று விரலை காண்பிக்கிறார்கள். எல்லா தர்ம தலைவர்களும் அவங்களுடைய ஒரு விரலை மேலே காட்டுவாங்க. கடவுளை நினைங்கன்னு சொல்கிறாங்க. அது புத்தாவாகட்டும், கிரைஸ்ட் ஆகட்டும். பரமாத்மா அல்லது அல்லாஹ் அங்கே இருக்கின்றார். ஆனால் இவ்வாறு நினைப்பதால் எதுவும் நடக்காது. அவரை புரிஞ்சுக்கிட்டு நினைக்கணுமே தவிர அவர் யார், அவர்கிட்ட என்ன கிடைக்கும், அவரோட உறவு நமக்கு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நினைக்கல, இல்லைன்னா அதில் பலன் இல்லைங்கிறார். துக்கமான நேரத்தில் என்ன சொல்கிறாங்க? ஹே ராம், பகவானே, கடவுளேன்னு கூப்பிடுறாங்க. ஆத்மா நினைவு செய்து, ஆனால் சுகம் சாந்தி என்று எதற்கு கூறப்படுகிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. சுகம் சாந்தி எதில் இருக்குது, எப்படி அதை நம்ம அடைய முடியும்னு தெரியாது. பகவான் நினச்சா எப்படி கிடைக்குதுன்னு தெரியாது. நாம் அனைவரும் ஒரு பாபாவினுடைய வாரிசு என்றால் ஏன் துக்கம் ஏற்பட வேண்டும்? கடவுளோட குழந்தைங்கன்னா இதெல்லாம் உங்கள் புத்தியில் வருது. உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி என்பது கிடைக்கின்றது. பாபா தான் சொல்கிறாங்க, ட்ராமா கீழே வர வர எல்லோரும் துக்கத்தில் வந்துட்டீங்க, இப்போ மீண்டும் அவர்கிட்ட இருந்த ஆஸ்தியை பெறுவீங்க. இந்த படத்தில் பட விளக்கத்தில் இதெல்லாம் தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கு. பகவான் தான் சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனையை செய்கின்றார். சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர் யார்? இறை தந்தை தான். அவர் பாரதத்தில் தான் வருகின்றார். ஆனால் இது கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. அவர் எங்கே வராருன்னு தெரியாது. தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை கண்டிப்பாக சங்கமயுகத்தில் தான் நடக்கின்றது. கலியுகத்தோட முடிவில் தான். சத்தியுகத்தில் எப்படி நடக்கும்? கடவுள் சத்தியுகத்தில் பகவான் வர வேண்டிய அவசியம் இருக்கா? ஆனால் இந்த விஷயத்தினை எல்லாம் மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் அறிந்து கொள்வதில்லை. அவர் எப்போ வராருங்கிறத மாற்றி மாற்றி சொல்லிட்டாங்க. பாபா தான் ஞானம் நிறைந்தவர். அவர் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்படி உருவானது என்பதை புரிய வைக்கின்றார். சங்கமிகத்தில் எப்படி உருவானது? சத்தியுகத்தின் ஆயுள் காலத்தையே லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று மிக தொலைவில் அது இருப்பதாக கூறிவிட்டனர். பாபா சொல்கிறாங்க அதெல்லாம் இவ்வளோ தவறாக இருக்குது. குழந்தைகளாகி நீங்கள் படங்களை வைத்து புரிய வைக்க வேண்டும். கரெக்டாக பாரதத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் எப்பொழுது எப்படி
இந்த ராஜ்யத்தை பெற்றனர். இவர்கள் சத்தியுகத்தோட அதிபதி என்று கூறப்படுகிறது. அவர்கள் முன்பு சென்று அனைவருமே பிச்சை எடுக்கிறார்கள். எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அல்ப காலத்திற்கு ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு பாவனைக்கு கிடைக்குது. அவர்கள் ஏதாவது தான புண்ணியம் மனிதர்கள் செஞ்சாலும் கூட அவர்களுக்கு அல்ப காலத்திற்கான பலன் கிடைக்குது. பாவனையோட பக்தி செய்தாலும் கிடைக்குது, அப்புறம் தான புண்ணியம் செய்தாலும் அல்ப காலத்திற்கான பலன் கிடைக்குது அவங்களுக்கு. ஏழை பஞ்சாயத்து தலைவன் கூட இவ்வளவு குஷி இருக்கிறது என்றால், இல்லை ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க இப்போ ஏழ்மையில் தான் இருக்கிறாங்க. பாரதம் இருந்த நிலையன்னா இப்போ என்ன, ஆனால் அவங்களுக்கு கூட அதுக்கான ஒரு குஷி இருக்குது. அப்போ ரொம்ப பணக்காரர்களாக, அதாவது நம்பர் 1 பணக்காரர்களாக லக்ஷ்மி நாராயண் விஸ்வ மகாராஜா ராணியாக இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ குஷி இருந்திருக்கும். பாபா சொல்கிறாங்க, ஏழைகள் கூட தாங்கள் சுகமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். பாம்பேயில் போய் பாருங்கள், ஏழை மக்கள் எப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் வசிக்கிறாங்க. ரொம்ப ஸ்லம்மு, எங்கள் சாக்கடை ஏரியாலெல்லாம் இருப்பாங்க. கோடீஸ்வரனா கூட இருக்கலாம், ஆனால் எவ்வளோ துக்கமுடையவர்களாக இருக்காங்க. இல்லை, ஏழைகள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக கூட இருக்காங்க, ரொம்ப பெரிய பணக்காரங்க துக்கத்தில் கூட இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு பாபா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ பாபா சொல்கிறாங்க, ஏழையாக இருக்கிறது கூட நல்லது தானே இந்த ட்ராமாலங்கிறார். என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுங்கிறார். ஏன்னா நம்ம டைரெக்டாக சிவ பாபாவோட பகவானோட குழந்தையாக ஆகியிருக்கோம். இதன் மூலம் சத்கதியோட சொத்து நமக்கு கிடைக்கின்றது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, ஒரு பொழுதும் அவங்க சத்தியுகத்தோட உயர்ந்த பதவி அவங்க பெறவே முடியாதுங்கிறார் பாபா. ஏழைகளாக அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் தான் பணக்காரர்களாக, சத்தியுக பணக்காரர்களாக மாறுறாங்க. நீங்கள் படித்தவர்கள், அவர்களோ படிக்காதவர்கள். பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானத்தை படிக்கிறவங்க யார்? படித்தவர்கள்ங்கிறாங்க. ஏதோ சிறிது படித்தாலும் கூட பாபாவின் நினைவில் இருக்க முடியாது. அவங்க படிக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் தான் படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்றபடி தானே இருப்பாங்க. இப்போ பாபாவோட நினைவெல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ வர முடியாது. கடைசியில் உங்களுக்கு ஒரு பாபாவின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. பாபா சொல்கிறாங்க, அது உங்களுக்கு ஈஸி, ஏன்னா ஒன்றும் நினைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பெரிய பணக்காரர்கள்னால் அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சொத்து இருக்குது, அதை பாதுகாக்கணும். இப்போ அவங்களுக்கு நினைக்கிறதுக்கு நிறைய இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன ஈஸியாக நினைக்கலாங்கிற. இது சுடுகாடாக ஆகப் போகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் இன்னும் சிறிது காலத்திற்கே என்று புத்தியில் இருக்க வேண்டும். என்னெல்லாம் பெருசாக பிஸ்னஸ் பண்ணால் கூட இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் புரிஞ்சுக்கணுங்கிறார். செல்வந்தர்கள்லாம் தர்மசாலைகளை கட்டுகின்றார்கள், அதை தொழிலுக்காக அவர்கள் உருவாக்கவில்லை. பணம் இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க? தர்ம காரியம் பண்ணுறாங்க. அது ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணுறது கிடையாது, நல்ல காரியமாக பண்ணுறாங்க. தீர்த்த ஸ்தலங்கள் உள்ள இடங்களில் தர்மசாலைகள் இல்லை என்றால் அவர்கள்லாம் எங்கே வசிப்பார்கள்? நிறைய பேர் கிளம்பி போயிடுறாங்க, காசி ராமேஸ்வரம், அவங்க இருக்கிறதுக்கு இடம் வேணும்ல. ஆகையால் இந்த பணக்கார மனிதர்கள் தர்மசாலைகளை கட்டுகிறார்கள். வியாபாரிகள் வியாபாரம் செய்யட்டும் என்பதற்காக அல்ல, பிஸ்னஸ்க்கான இடம் கிடையாது. பாபா தான் சொல்கிறாங்க, இதெல்லாம் உருவாக்கப்படுது பக்தி மார்க்கத்தில் கூட. பாபா சொல்கிறாங்க, தான் வியாபாரம் செய்யட்டும் என்பதற்காக அவங்க அதெல்லாம் செய்கிறதில்ல. தீர்த்த ஸ்தலங்களில் தர்மசாலைகள்லாம் கட்டப்படுகிறது. இப்பொழுது உங்களுடைய சென்டர் கூட பெரியதிலும் பெரிய தீர்த்த ஸ்தலமாகும். பாபா என்ன சொல்கிறாங்க, எங்கேயும் பிஸ்னஸ் கிடையாது. இப்போ தீர்த்த ஸ்தலத்தில் எதுக்கு? எல்லோரும் பலன் அடைகிறதுக்காக, எல்லோரும் தங்கி பகவானை நினைக்கிறதுக்காக, எல்லோரும் சத்கதி அடைகிறதுக்கான வழியை தேடி வராங்கன்னா அவங்க இருக்கிறதுக்காக. அப்போ அதே போல் தான் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சென்டர், பாபாவோட சென்டர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கூட பெரிய தீர்த்தஸ்தலம், உயர்ந்த தீர்த்தஸ்தலம்ங்கிறது. உங்களுடைய சென்டர் எங்கெங்கே இருக்கின்றதோ அது மிகப்பெரிய தீர்த்தஸ்தலமாக ஆகும். அங்கிருந்து மனிதர்கள் சுகம் சாந்தியை அடைகிறார்கள். உங்களுடைய இந்த கீதா பாடசாலை மிகப்பெரியதாகும். இதுவே வருமானத்திற்கான மூலதனமாகும், ஆத்மாவோட வருமானத்துக்கான மூலதனம் இது சென்டர்லாம். இதன் மூலம் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கிறது. சென்டர் திறந்து வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு பலன் பெறுகின்றார்கள்னா பெரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கிது திறந்தவங்களுக்கு. குழந்தைகளாகி உங்களுக்கு இது தர்மசாலை ஆகும். பாபாவோட சென்டர்லாம் தர்மசாலை மிகப்பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலமாக இருக்கின்றது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைகிறீர்கள். இதை போன்று பெரியதிலும் பெரிய தீர்த்தஸ்தலம் வேறு எதுவுமே இல்லை. அந்த தீர்த்தஸ்தலங்களுக்கு போவதால் உங்களுக்கு எதுவும் கிடைப்பதில்லை. போயிட்டு அப்படியே தான் இருப்போம். இதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பக்தர்கள் மிகவும் அன்போடு கோவில்களுக்கு சென்று பாத அபிஷேகம் எல்லாம் செய்கின்றனர் இல்லையா? அந்த சிலை இருக்குது, ராம் இருக்காருன்னா அவருடைய பாத அபிஷேகம் பண்ணி அந்த நீரை எடுத்து குடிக்கிறாங்க. அதனால் நம்முடைய இதயம் தூய்மையாகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவோ வெறும் தண்ணீராக தானே இருக்குங்க. அது எப்படி சுத்தப்படுத்தும் இதயத்தை?
என்னை நினைத்தால் உங்களுக்கு ஆத்மா தூய்மையாகும், சொத்தும் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு அழியாத ஞான ரத்னங்கள் இந்த பொக்கிஷம் கிடைக்கிறதோ பாபா சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் தூய்மையாக ஆயிடுறீங்க. பெரும்பாலும் சங்கர் கிட்ட போயிட்டு பையன் நிரப்புங்கன்னு சொல்கிறாங்க பக்தியில். அமர்நாத் பார்வதிக்கு தான் கதையை சொன்னார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அங்கே போயிட்டு அவர்கிட்ட தான் பையன் நிரப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும், பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்கள்னால பையன் நிரப்பிக்கிறீங்க. மற்றபடி அமர்நாத் ஒருத்தருக்கு மட்டும் உட்காந்து பார்வதிக்கு மட்டும் கதை சொல்கிறார் அப்படி இல்லை. பாபா உட்காந்து நமக்கு அமர கதையை எல்லாருக்கும் சொல்கிறார். நிச்சயம் நிறைய பேர் இருந்திருப்பார்கள், அதுவும் மரண உலகத்தில் தான் இருந்திருப்பார்கள். அப்போ தான் அமரர்கள் ஆகிறதுக்கான கதையை கேட்கணும். சூக்ஷ்ம உலகத்தில் கதை சொல்வதற்கான விஷயமெல்லாம் இல்லை. பல தீர்த்த ஸ்தலங்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சாது, சன்னியாசிகள், மகாத்மா என்று பலரும் அங்கு செல்கிறார்கள். அமர்நாத்திற்கு கூட லட்சக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள். கும்பமேளா நடத்தும் பொழுது அங்கே கங்கை ஸ்நானம் செய்வதற்காக எவ்வளோ பேர் போகிறாங்க, அதிகம் பேர் அங்கே செல்கிறாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நாங்கள் தூய்மையாகி விடுவோம் என்று நினைக்கிறார்கள் அங்கே போய் குளிச்சுட்டா. உண்மையிலேயே இதுதான் கும்பமேளா ஆகும். ஆத்மா பரமாத்மாவை சந்திக்கிறது தான் உண்மையான கும்பமேளா. இந்த மேளாவிற்கு எத்தனை பேர் வராங்க? அந்த மேலாருக்கு பல பிறவியாக நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கிறாரு. பாபா சொன்னாங்க, இதனால் யாருமே தங்களுடைய வீட்டிற்கு திரும்பி போகவில்லை. அப்படின்னா முக்தி அடையில, ஜீவன் முக்தி அடையில, பரம்தாமுக்கு யாரும் போகவும் இல்லை. ஆத்மா தூய்மையாகனா தானே போக முடியும், இல்லைன்னா எப்படி போகிறது? நீங்கள் அழுக்கான காரணமாக அனைவருடைய இறக்கையும் உடைக்கப்பட்டு விட்டது, மேலே போக முடியாது. ஆத்மாவிற்கு இறக்கை இருக்கு இல்லையா? யோகத்தில் இருப்பதால் ஆத்மா எல்லாவற்றையும் விட வேகமாக பறக்கின்றது. சங்கல்ப சக்தி அவ்வளோ ஃபோர்ஸாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு செகண்டில் பரம்தாம் போயிடும். ஒரு செகண்டில் பரமாத்மாவை சந்திச்சுட்டு வந்துடுறோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுது. சிலரோட கணக்கு வழக்கு லண்டனில், அமெரிக்காவில் இருந்தால் உடனே அங்கே ஆத்மா பறந்துவிடும். பாபா சொல்கிறாங்க, ஆத்மா அவ்வளோ சங்கல்ப சக்தி இருக்குது. ஆத்மாவிற்கு அவ்வளோ சரீரத்தை விட்டுட்டாலும் சக்தி இருக்குது. எங்கே போய் அடுத்த பிறவி பிறக்கணும், பாரதத்தில் இருக்கிறாங்க, அடுத்த பிறவி லண்டனுக்கு போகணும் அப்படின்னா கூட அவங்க ஒரு நொடியில் பறந்து போயிடுவாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாங்கிறது. அங்கே நொடியில் சென்று சேர்ந்து விடும் அந்த ஆத்மா. ஆனால் கர்மாத்தீத் நிலையும் அடையும் போது தான் முக்தி தாமத்திற்கு போகும். இந்த உலகத்திலே தான் எங்கே வேணால் சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் ஆத்மா கர்மாத்தீத் ஆகாமல், தூய்மையாகாமல் மேலே பறக்க முடியாது. இதுவரை இங்கே பிறப்பு இறப்பிலே வந்து கொண்டே இருக்கிறீர்கள். நாடகம் டிக் டிக் என்று சென்று கொண்டே இருக்கிறது. ஆத்மாவும் இப்படியே ஒரு டிக் அப்படின்னு அடித்ததும் சென்றுவிடும், சரீரத்தை விட்டு போயிடும். இதை போன்று வேகமான பொருள் வேறு எதுவும் கிடையாது. ராக்கெட்டை விட ஃபாஸ்ட்டாக ஆத்மா பறக்கும். எங்கே போக வேண்டும் என்றாலும் அதுக்கு டைமே ஆகாது. மனிதர்கள் இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து கொள்வதில்லை. எவ்வளோ அதிசயமான விஷயம் ஆத்மா. நாம் ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள சக்தி என்னன்னு அதையும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார். ஒரு சில ஆத்மாக்கள் தான் அப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்கிறார் பாபா. பாபா சொல்கிறாங்க, புது உலகத்தில் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மேலும் அங்கே சுகமாக இருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட புத்தியில் தான் இருக்குது. இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க. அதே ஆத்மா இப்பொழுது 84 பிறவிகளை அனுபவித்து அவ்வளோ சுகமாக இருந்த ஆத்மா துக்கத்தில் இப்போ இருக்குது. உங்களுக்கு முழு சக்கரத்தை பற்றியும் இப்போ தெரிஞ்சிருக்கு. உங்களுடைய புத்தியில் இதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கிறோங்கிற. வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சிந்தனையெல்லாம் வருவதில்லை. பிரஜாபிதா பிரம்மா என்று பாடப்பட்டு இருக்கின்றது. பிரம்மாவை பிரஜாபிதான்னு சொல்லி வச்சுருக்காங்க பக்தியிலே. நீங்கள் பிரம்மா குமாரிகளாக இப்பொழுது நாம் ஆயிருக்கோம். நாம் பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள் என்று அறிவீர்கள். பிரம்மா வாய் மூலமாக தான் நமக்கு பிறவி கிடைச்சிருக்கு. நம் மூலமாக பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். வரிசை கிரமமாக முயற்சி செய்த ஏற்றபடி பழைய உலகம் என்பது மாறிவிடும். வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப நம்ம தகுதி அடைகிறோம். பழைய உலகம் அப்புறம் மாறிடும். திருமூர்த்தி என்று கூட இங்கு தான் பாடப்பட்டிருக்கின்றது. திருமூர்த்தியோட சித்திரமும் இருக்கிறது. அப்போ பாபா சொல்கிறாங்க, அதில் யாரை காண்பிக்கல? சிவனை காமிக்கல, சங்கரை காமிச்சிட்டாங்க. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்று கூறப்படுகிறது. ஆனால் யார் செய்விக்கின்றார்? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. எப்போ செய்ய வைக்கிறது யார்? சிவபாபா. விஷ்ணு மூலமாக பாலனை. அப்போ பிராமணர்களாகிய நீங்கள் தேவதையாவதற்காக தகுதி உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கான பாலனையும் நமக்கு கிடைக்குது. இப்பொழுது நீங்கள் நடித்து கொண்டிருக்கிறீர்கள். மீண்டும் அடுத்த கல்பத்திலும் நடிப்பீர்கள். ஆத்மாவுக்கு ஓய்வே கிடையாது, நடிச்சுட்டே தான் இருக்கும். நீங்கள் தூய்மையாக இப்பொழுது மாறுகிறீர்கள். காமம் என்பது மகா எதிரி, பெரிய எதிரியாக இருக்கின்றது. அதை வெற்றி அடையுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்பது பாபாவோட கட்டளை ஆகும்.
மிகவும் இது எளிமையான விஷயம். பக்தி மார்க்கத்தில் குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு துக்கத்தை பார்த்து விட்டீர்கள். ஏதாவது கொஞ்சம் சுகம் இருந்தால் அது அல்ப காலத்திற்கு தான். இப்போ என்ன கிடைச்சாலும் சரி சுகம், அது கொஞ்சம் நேரத்துக்கு தான். பக்தியின் காட்சி, பக்தியில் காட்சியெல்லாம் கிடைக்குது, சாட்சாத்காரம், அதுவும் அல்ப காலத்திற்காக தான். கொஞ்சம் நிமிஷம், கொஞ்சம் நொடிகள் கிடைக்கும், அவ்வளோதான். உங்களுடைய ஆசை நிறைவேறுகிறது. இந்த சாட்சாத்காரம் எல்லாம் கிடைக்கும்போது அது ஆசை வச்சுருக்கிறாங்க சில பேர். அதுவும் நானே செய்விக்கின்றேன்னு பாபா சொல்கிறாங்க இல்லையா. யாரோட காட்சி கிடைச்சாலும் சரி, எந்த தேவாத்மாவோட காட்சி, அதை செய்ய வைக்கிறது நான் தாங்கிறேன், நான் தான் காட்டுறேன். ட்ராமாவில் இதெல்லாம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. எது முடிந்து விட்டதோ ஒவ்வொரு நொடியும் நாடகத்தில் அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்கிறது. எதெல்லாம் நடக்குதோ அது ஏற்கனவே ரெக்கார்டானது தான் நடக்குது. இப்பொழுது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். ஏற்கனவே இருந்தது இமர்ஜ் ஆகுது. புதுசாக எதுவும் நம்ம பதிவு செய்கிறது கிடையாது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அனாதியான நாடகமாகும். எத்தனை நடிகர்கள் இதில் இருக்கிறார்கள். அனைவருடைய நடிப்பும் அழிவற்றது. யாரும் மோட்சத்தை அடைய முடியாது, மேலே போயிட்டு உட்கார முடியாது. நாங்கள் கலந்து விடுவோம் என்றெல்லாம் சன்னியாசிகள் கூறுகிறார்கள் இல்லையா. அப்படியே பரமாத்மா ஜோதியாக மேலே இருக்கார், அவரோட போய் அப்படியே கலந்துடலாங்கிறாங்க. ஆனால் அப்படி ஆக முடியாது. நீங்கள்லாம் அழிவற்ற ஆத்மா, அழியவே முடியாத ஆத்மா எப்படி கலக்குங்கிற ஆத்மா புள்ளியாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய புள்ளியில் 84 பிறவிகளோட நடிப்பு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சக்கரம் எல்லாம் சுழன்று கொண்டே இருக்கிறது. யார் முதலாக நடிப்பதற்காக வருகின்றார்களோ அவர்களே 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். அனைவரும் எடுக்க முடியாது. துவாபரிகத்திலேருந்து வந்தவங்கள சொல்ல முடியாது 84 பிறவின்னு. ஆரம்பத்திலேருந்து வந்தவங்க தான் எடுக்க முடியும். உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் இந்த ஞானம் இல்லை. ஞானக்கடல் ஒரே ஒரு தந்தை தான். நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம். பாபா நம்மை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். சுகம் மற்றும் சாந்தியினுடைய ஆஸ்தியை கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் துக்கத்தின் பெயரடையாளமே இல்லை நமக்கு. அப்படின்னா என்னன்னே தெரியாது. துக்கம், வலி, அழுக, கஷ்டம், பிரச்சனை, நோய் அப்படின்னு என்னன்னே தெரியாது. அப்படி பாபா நம்மளை ஆக்குறார். நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆகுக, ஆயுஷ்மான் பவ, இந்த மாதிரி செல்வந்தர்களாக ஆகுக. இதெல்லாம் துறவர மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியுமா? ஆயுஷ்மான் பவ, புத்திரவான் பவ இதெல்லாம் சொல்கிறாங்களே, அவங்களுக்கு தான் எதுவுமே வேண்டான்னு போயிட்டாங்க இல்லையா. அப்போ அவங்க இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி கொடுக்க முடியும்? அதெல்லாம் பாபா சொல்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கிட்டேருந்து தான் இந்த ஆஸ்தியெல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. சத்தியுகம் திரேதாயுகம் சுகமானதாக இருக்கும். பிறகு எப்படி துக்கம் ஏற்பட்டது அதை யாருமே அறியவில்லை. எப்படி கீழே வந்தோம் அது யாருக்கும் தெரியாது. தேவதைகள் வாம மார்க்கத்தில் எப்படி போனார்கள் விகாரத்தில், அந்த அடையாளங்கள்லாம் பக்தி மார்க்கத்தில் இதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. ஜெகநாத்புரியில் தேவதைகளோட அந்த சித்திரம், கிரீடம் போன்றவையெல்லாம் அணிந்து அவங்க செய்யக்கூடியது பாபா சொல்லுவாங்க. அப்படி சித்திரங்களை விகாரத்தில் செல்வதாலாம் காட்டியிருக்கிறாங்க. பிறகு அதிகமான சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆகவே அவர்களின் சிலைகளையும் கருப்பாக வைக்கிறார்கள். தேவதைகள் வாம மார்க்கத்தில் சென்றதால், விகார மார்க்கத்தில் சென்றதால் சிலைகளையும் கருப்பாக வைத்து விட்டார்கள். தேவதைகள் தான் வாம மார்க்கத்தில் செல்கிறார்கள். பிறகு முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு இந்த சித்திரங்கள் புரிய வருது. பாரதம் எவ்வளவு அழகாக இருந்தது, பிறகு நாடகப்படி என்ன ஆயிடுச்சு, தமோ பிரதானமாக வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். இங்கே தான் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். உங்களுக்கு ஒரே ஒரு தந்தை, ஆசிரியர், குரு, 3 பேருமே இங்கே ஒருத்தர் தான். சிவபாபா நம்மை படிக்க வைக்கிறார், படிப்பை சொல்லி கொடுக்குறார். இதெல்லாம் புத்தியில் நமக்கு இருக்குது. இதெல்லாம் எல்லையற்ற படிக்கிறது. நீங்கள் இதன் மூலம் நாலேஜ்ஃபுல்லாக, ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அனைத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அவர்கள் சர்வவியாபி என்று கூறுகின்றனர். பகவான் எப்படி எல்லா இடத்துல எல்லாருக்குள்ளே இருக்க முடியும்? அவரை பற்றித்த பாவனும் சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் பாவனமாக ஆகணும் அப்படின்னா அவர் ஒருத்தர்னால தான் முடியும். அப்போ எல்லாருமே அவராயிட்டா என்ன பண்ண முடியும்? எவ்வளவு இரவு பகல் வித்தியாசம் இருக்குது அவங்க சொல்கிறதுல. இப்பொழுது நீங்கள் மாஸ்டர் நாலேஜ்ஃபுல்லாக வரிசை கிரமமாக ஆகியிருக்கிறீர்கள். அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை அதிகமாக புரிஞ்சவங்களும் இருக்காங்க, குறைவாக புரிஞ்சவங்களும் இருக்காங்கங்கிற நம்பர் வைஸாக இருக்காங்க. பாபாவிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் பாபாவை நினைத்தால் பிறவிகளுக்கு
சொத்து கிடைக்கும், பல பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கும் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள். பாபாவை நினைவு செய்தால் போதும், ஆஸ்தி நம்முடையது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, தான் புத்துணர்வுடன் இருந்து மற்றவர்களை புத்துணர்வு அடைய வைக்க அப்பா மற்றும் ஆஸ்தியோட நினைவில் இருங்கள். மேலும் அனைவருக்கும் நினைவை ஏற்படுத்துங்கள். இரண்டாவது பாயிண்ட்டு, இந்த பழைய உலகத்தின் மீது, இந்த சுடுகாட்டின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்ய வேண்டும். தன்னை தேவதையாக மாற்றுவதற்காக அதற்கான தகுதியை உருவாக்கி கொள்ள வேண்டும். வரதானம், ஈஸ்வரிய அத்தாரிட்டி மூலம் சங்கல்பம் அல்லது புத்தியை கட்டளைப்படி நடத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக வேண்டும். ஸ்தூலமான இந்த கை கால்கள்லாம் எளிதில் எங்கு வேண்டுமோ அங்கே அசைக்கிறீர்கள். கையை மேலே தூக்கணும்னு நினச்சோன்னே, மனசு நினச்சோன்னே மேலே தூக்குறோம். நினச்சிட்டு இருக்கும் போதே அந்த செகண்டு, ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் கண்ணை மூடணும்னா மூடுறோம், கண்ணை திறக்கணும்னா திறக்கிறோம். இப்போ எந்த காரியத்தில் பயன்படுத்தணும்னு விரும்புகிறோமோ, இந்த பொருளை எடுக்கணுன்னா உடனே கை எடுக்குது. அப்போ அது போன்ற சங்கல்பம் எவ்வளோ நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியுது. அதே போல் பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த உங்களுடைய சங்கல்பம், எண்ணங்கள் அல்லது புத்தி, இது எங்கே ஈடுபடுத்த விரும்புகிறீர்களோ அங்கே ஈடுபடுத்த வேண்டும். புத்தி மூலமாக சாந்தி தான் போகிறது, அங்கே போயிட்டு பாபாவை மனது மூலமாக அனுபவம் செய்கிறது. இப்படி என்ன எங்கே விரும்புகிறீங்களோ புத்தியை அங்கே உடனே ஈடுபடுத்த முடியணும். இதை தான் ஈஸ்வரிய அத்தாரிட்டி, ஈஸ்வரிய சக்தின்னு சொல்லப்படுது. சப்தங்களில் வருவது எளிதாக இருப்பது போல சப்தத்தை கடந்து செல்வதும் அவ்வளவு எளிதாக இருக்க வேண்டும். எப்படி நம்ம செயலில் செய்கிறோம், பேசுகிறோம், பார்க்குறோம், இது ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்குறது, பேசுகிறது, கேட்குறது, இதிலேருந்து விலகி போகணும் அமைதியில். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற இந்த பயிற்சி மூலம்தான் சாட்சாத்கார மூர்த்தியாக ஆக முடியும். எனவே இப்பொழுது இந்த பயிற்சியை எளிதாக மற்றும் நிரந்தரமானதாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூற முடியும். மனசையும் புத்தியும் நீங்கள் விரும்பினபடி எங்கே நிலைக்க வைக்கிறீங்களோ அங்கே நிலைக்க வைக்கணுங்கிற ஸ்லோகன். சுயஸ்திதி சக்திசாலியாக இருந்தது என்றால் பரஸ்திதி, அதாவது பிரச்சனைகள் அதற்கு முன் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். நாம சக்திசாலியாக இருந்தோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை விஷயங்கள் சின்னதாயிடும். நாம் பலவீனமாக ஆயிட்டோன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனையோ இல்லை தடைகளோ சின்னதாக இருந்தது பெருசாகிடும். அதுதான் ஸ்வஸ்திதி ரொம்ப முக்கியங்கிறது. அதை டெவலப் பண்ணுறதுக்கான வழி என்ன? மனசோட சங்கல்பம் மற்றும் புத்தி, இது ரெண்டுமே நீங்கள் விரும்பினபடி விரும்பின இடத்துல செலுத்துறதுக்கான ப்ராக்டிஸ் வேணுங்க. ஸ்லோகன் சுயஸ்திதி தான் பாபா சொல்கிறாங்க, அதை சரி பண்ணிக்கோங்க. அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். உங்களது ஏக்கரஸ் ஆடாத ஸ்திதிக்கான நினைவு சின்னம் தான் இந்த அச்சல்கட், ஆடாத அசையாத இடம்னு சொல்கிறாங்க. அது ஒரு நினைவு சின்னமாக வச்சுருக்காங்க மதுபனில். பாப் தாதா ஏக்கரஸாக இருப்பது போன்று குழந்தைகளும் ஏக்கரஸாக இருக்க வேண்டும். ஒரே ரசனையுடைய, ஒரே நிலையுடையவர்களாக இருக்கணுங்கிறது. ஒரே ஒருத்தருடைய ரசனையில் நிலச்சிருக்கணும், ஒரு பாபாவோட அன்பில் மூழ்கி இருக்கணும். அப்போ தான் ஏக்கரஸ் நிலையில் இருக்கிறவங்கன்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஏன், என்ன, எப்படி, இந்த கேள்விக்குறிகளுக்கு நாம் வரக்கூடாது. அனைத்தையும் விட இந்த ஒரு கேள்விக்குறி பாருங்கள் எவ்வளோ கோணல் மாணலாக இருக்குது. இப்போ அது போல் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன், எதற்கு, எப்படி, இந்த சப்தமெல்லாம் உங்ககிட்டேருந்து நீங்கி விடும்போது நாடகம் என்பதில் ஏக்கரஸ்திதியில் நிலைத்திருக்க முடியும். ட்ராமான்னு சொல்லிட்டோன்னா ஏன், என்ன, எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்க மாட்டோம். ட்ராமா எப்படி இருக்கோ ஓகே, என்ன இருக்கோ அதில் நன்மை இருக்குது. ஸோ அப்படி ட்ராமாவில் நீங்கள் ஒரு ஏக்கரஸாக நிலச்சிருக்க முடியுங்கிற கேள்விகளை விடும் பொழுது. ஓம் சாந்தி.